जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। ॐ तपोनिष्ठा करिष्ठां तां त्यागवैराग्यभूषितां नमामि भारती प्राणामातरं शारदात्मजाम्। மதிப்பிற்குரிய பவானி பிராணா மாதாஜி அவர்களுக்கும் தர்மாத்ம பிராணா மாதாஜி அவர்களுக்கும் மற்றும் என் சகோதரிகளுக்கும் பக்தர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாரதி பிராணா மாதாஜியோட பிறந்த நாளை நம்ம இப்போ டிவோட்டிஸ் டேயாக கொண்டாடுறோம். டிவோட்டிஸ் டே அப்படின்னா பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்மளோட பக்தியை புதுப்பிக்கிற ஒரு சிறப்பு நாள். இந்த நாளில் நம்மளோட பக்தியோட மதிப்பையும் அன்பையும் நினச்சி நம்மளோட ஆன்மீக பாதையில் நம்மளை மீண்டும் ஊக்குவிக்க நம்ம ஆன்மீக பாதையில் நடத்த ஊக்குவிக்கும் ஒரு சிறப்பு நாள், ஒரு திருநாள். இப்போ பாரதி பிராணா மாதாஜியோட 132வது பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பெண்களுக்கு ஒரு உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை கிடைக்கணும்னு சுவாமிஜியோட ஒரு கனவை நிறைவேற்றியவங்க தான் நம்ம பாரதி பிராணா மாதாஜி. வேத காலத்தில் கார்கி மைத்ரேயெல்லாம் வாழ்ந்தவங்க மாதிரி இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில் வாழ்ந்தவங்க நம்ம பாரதி பிராணா மாதாஜி. எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ண சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு குரு மகாராஜி சுவாமிஜி எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அது மாதிரி நம்ம ஸ்ரீ சாரதா மடத்தை ஆரம்பிப்பதற்கு நம்ம பாரதி பிராணா ஜெகஜனனி அன்னை ஸ்ரீ சாரதாம்மா பாரதி பிராணா மாதாஜியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆத்மனோ மோக்ஷாத்தம் ஜெகத் கீதாயச்ச அப்படிங்கிற லட்சியத்தின்படி தான் மாதாஜியோட வாழ்க்கையே அமைஞ்சது. முதல்ல மாதாஜியோட வாழ்க்கையில் நிறைய போராட்டம், இடையூறுகள் நிறைய இருந்து அதிலெல்லாம் மாதாஜி போராடி தன்னோட அதில் தன்னோட தபஸை உருவாக்கிட்டாங்க. அதுலேருந்து தன்னை ஒரு தபஸ்வினியாக உருவாக்கி அந்த தவத்தை இந்த உலகத்துக்கே கொடுத்தாங்க. இந்தியாவில் நிறைய மகான்கள் இருக்காங்க. அதில் ஸ்ரீ சாரதா தேவியோட தாய்மையையும் சுவாமி விவேகானந்தரோட சேவை லட்சியத்தையும் தன்னோட வாழ்க்கையில் வெளிப்படுத்தியவங்க தான் பாரதி பிராணா மாதாஜி. இவங்க ஸ்ரீ சாரதா மடத்தில் தலைவியாக இருந்து தன்னோட ஆன்மீக வளர்ச்சிக்காக, தன்னோட பெண்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக தன்னோட வாழ்க்கையே முழுவதுமே அர்ப்பணித்தவங்க தான் பாரதி பிராணா மாதாஜி. பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு அதில் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. அது மாதிரி தான் மாதாஜி தன்னோட வாழ்க்கையில் எந்த வேலை வந்தாலும், எந்த வேலை கொடுத்தாலும் அதை இறை பணியாகவே எடுத்து பண்ணாங்க. பதவிக்கோ புகழோ பாராட்டு எதையுமே எதிர்பார்க்காம எல்லாத்தையுமே தன்னோட பெண்களுடைய ஆன்மீக வளர்ச்சி, துறவர வளர்ச்சி, இதுக்காக மட்டும்தான் அவங்க அமைதியாக உழைச்சாங்க. அப்புறம் உபனிஷத்தில் ஒரு உயர்ந்த வாக்கியம் இருக்கு, தியாகே நைக்க அமிர்தத்வ மானசுகு. அதாவது இது கைவல்ய உபனிஷத்தில் வர ஒரு வாக்கியம். இது தியாகத்தின் மூலமாக தான் நம்ம ஒரு நித்தியமான பாதையை அடைய முடியும். அது மாதிரி மாதாஜி தன்னோட வாழ்க்கையில் தனக்காகங்கிறது வாழவே இல்லை. எல்லாம் தன்னோட வாழ்க்கை முழுவதுமே இறைப்பணிக்காகவும் மனித சேவைக்குமாகவே மாதாஜி வாழ்ந்திருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு பக்தை மாதாஜிட்ட கேட்குறாங்க, ரொம்ப தூரத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களால் உணர முடியுமா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியுமா அந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தை கேட்குறாங்க. அப்போது அந்த மாதாஜி சொல்கிறாங்க, அதாவது நான் கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்தி இருந்தால் எனக்கு என்னால் கொஞ்சம் உணர முடியும். அதாவது இப்போ மடத்துலேருந்து சன்னியாசினிகள் யாராவது எங்கேயாவது தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது என்ன அப்படின்னு நினச்சா அது நான் ஆசனத்தில் உட்காந்து மனசை ஒருமுகப்படுத்தி அதை நான் நினைக்கும்போது அது எனக்கு தெரியும், அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்தைட்டு சொல்கிறாங்க, அந்த பக்தை ஒரு வாட்டி வேலூர் மடத்தில் குரு மகாராஜோட பிறந்த நாளை ஒட்டி ஒரு பொது விழா நடத்துவாங்க.
அந்த பொது விழால அந்த பக்தை போறாங்க. அதாவது எல்லாரும் ஒரு குரூப்பா பஸ் பிடிச்சு குரூப்பா தான் எல்லாரும் போறாங்க. அப்ப வந்து போயிட்டு அங்க எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட மரத்தடி சொல்றாங்க. அந்த மரத்தடி கிட்ட எல்லாரும் வந்துருங்க சொல்லி சொல்றாங்க. சரின்ட்டு அவங்க எல்லாரும் போய் ஒரு ஒரு இடத்த சுத்தி எல்லாம் பார்த்துட்டு வான வேடிக்கையெல்லாம் நடக்குது. வான வேடிக்கை எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாரும் அந்த மரத்தடிக்கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அதுல வந்து ஒரு ஒரு பிள்ளை மட்டும் மிஸ் ஆயிருது. ஒரு 8 வயசு பெண் குழந்தை மட்டும் மிஸ் ஆயிருது. அப்போ எல்லாருமே ரொம்ப அங்க இங்க தேடுறாங்க, கிடைக்கல. அப்புறம் வேலூர் மடத்துல மகாராஜ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. அங்க மகாராஜ் அலௌன்ஸ் பண்றாங்க. இப்படி ஒரு குழந்தைய காணலன்னு சொல்லி எல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியும் அந்த குழந்தை கிடைக்கிற மாரி இல்ல. அப்புறம் ஒரு நல்லா இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தையோட அம்மா ரொம்பவே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்தை, அதாவது மாதாஜி கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்கல்ல, தூரத்துல இருந்திருக்க உங்கள உணர முடியுமா? அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல. அந்த பக்தை இருக்காங்களோ, அந்த பக்தை போயிட்டு மாதாஜிட்ட போய் சொல்றாங்க. இப்படி விவரம் சொல்றாங்க. இப்படி இந்த மாரி நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டப்ப மாதாஜி எல்லாம் ரொம்ப அமைதியா மாதாஜிக்கு ஃபோன் மூலமா இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் மாதாஜி ரொம்ப அமைதியா கேட்குறாங்க எல்லா விஷயத்தையும். கேட்டுட்டு அப்புறம் சொல்றாங்க, நீங்க இப்ப போய் அதே மரத்தடியில போய் நீங்க போய் பாருங்க, அந்த குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க. அப்பவே ஓடி போய் அந்த பக்தை பார்க்குறாங்க. போய் பார்க்குறாங்க. அப்ப அநியாரம் அந்த அந்த இடத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு, இப்பதான் அந்த குழந்தை அந்த வெளியே இருக்கிற பஸ்ல போய் ஏறி உட்காந்துருக்கு, போய் பாருங்கங்கிறாங்க. போய் பார்த்தா அந்த பஸ்ல ஏறி அந்த குழந்தை உட்காந்துருக்குது. எல்லாருக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. மனே மாதாஜியோட வந்து சாதனை மூலமா ஒரு அசாதாரணமான சக்தி இருக்குது. நிறையவே மாதாஜிக்கு அந்த சாதனைகள் மூலமா அதான் அசாதாரணமான சக்தி இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஒரு மாதாஜி வந்து அதாவது மந்திர தீட்சை வச்சு அதோட முக்கியத்துவத்தை ரொம்பவே ஒரு பக்தைக்கு சொல்றாங்க. அது என்னன்னா, அவங்க வந்து கௌசல்யா தேவின்னு சொல்லி ஒரு பக்தை. அவங்க வந்து கேட்குறாங்க, மாதாஜி நான் வந்து சுவாமி யதீஸ்வரானந்த மகாராஜிட்ட இருந்து மந்திர தீட்சை வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து மகாராஜ்கிட்ட இருந்து நிறைய என்னோட டவுட்டு, என்னோட சாதனைகள் பற்றியோ எதையுமே பற்றி என்னால் பேச முடியல. ஒரு தடவை மந்திர தீட்சை எடுத்துகிற டைம் மட்டும்தான் அவரை நான் பார்த்துருக்கேன். பிறகு நான் பார்க்கவே இல்லை. அவர் ஒரு வருஷத்தில் காலம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி மாதாஜிட்ட விவரம் சொல்கிறாங்க. அப்போ மாதாஜி கேட்குறாங்க, சரி நீங்கள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு மந்திர தீட்சை எடுத்துன்னு கேட்டப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் வந்து மந்திரத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, நான் சொல்கிறேன். ஆனால் வந்து நான் ஒரு எந்திரம் மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி, நான் ஆசீர்வாதம் வந்து எப்போ இருக்க தான் செய்யுது. ஆனால் உங்களுடைய ஒரு முயற்சி, உங்களுடைய சுய முயற்சிங்கிறது ரொம்ப தேவை. அதாவது நம்ம எந்த வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கும் போதும் நடக்கும் போதும் என்ன செஞ்சாலும் நமக்குள்ள அந்த மனசுக்குள்ள அந்த தீட்சைங்கிற மந்திர ஜபம் வந்து மனசுக்குள்ள அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாதாஜி சொல்றாங்க. அப்புறம் நம்ம குரு மகாராஜ் கிட்ட கை கூப்பி பிரார்த்தனை பண்ணணும். நீங்க தான் எனக்கு அந்த மந்திர ஜபத்தை, நீங்க தான் மந்திர தீட்சையை எனக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. எனக்கு உங்ககிட்ட எனக்கு இந்த அன்பையும் நெருக்கத்தை நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அது கண்ணீரோட அம்மா குரு மகாராஜிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் நம்ம குரு மகாராஜிட்ட நம்ம இதயத்துல குரு மகாராஜ் உட்காந்துருக்காரு. அதான் ஜபம் பண்றதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணிட்டு ஜபம் பண்ணணும்னு சொல்லி மாதா சொல்றாங்க. அது என்னன்னா, ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னோட ஹிருதயத்துல குரு மகாராஜ் உட்காந்துருக்காரு. அவருடைய பாதத்துல நான் பாத பூஜை பண்றேன். அவருக்கு நான் மலரால் எல்லாம் அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணி அவருக்கு நான் அந்த நிவேதனத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் நிவேதனை ஏற்றுட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லி நம்ம மனக்கண்ணால் அவர் கற்பனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தைக்கு சொல்கிறாங்க. அப்புறம் அது சரின்னு கேட்டுட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த பக்தை. அதாவது காமினி காஞ்சனத்தை வந்து குரு மகாராஜ் ரொம்பவே கண்டனம் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து குரு மகாராஜோட பாதத்தை தொடுறதுக்கே எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதாவது எங்கள் வீட்டில் வந்து பெரிய குரு மகாராஜோட சிலைலாம் இருக்குது. ஆனாலும் என்னால் அவரோட பாதத்தை தொட முடியல, எனக்கு பயம் வருது அப்படின்னு சொன்னப்போ, ஏன் பயப்படணும், நீங்கள் வந்து குருக்கிட்ட இருந்து எப்போ மந்திர தீட்சை வாங்கிட்டீங்களோ அப்போவே அவர் வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாரு. அவர் வந்து உங்களை விட ஆயிட்டாரு. நீங்கள் அவருடைய பொண்ணு. அப்போ நம்ம வந்து அவர் பக்திக்காக நம்ம கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணணும். நம்ம கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணும்போது தான் நமக்குள்ள இருக்கிற அழுக்கு இதாகி
அப்போ நம்மளோட மனசுக்குள்ள அந்த தூய்மை, அவர்கிட்ட வந்து அன்பு, ஏக்கம் எல்லாம் நமக்குள்ள இருந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த அந்த பக்தைக்கு சொல்றாங்க. அப்புறம் அந்த பக்தை சொல்றாங்க, எனக்கு வந்து என்னை நீங்க நான் மறுபடியும் மந்திர தீட்சை வாங்கிக்கிட்டுமான்னு சொல்லி அந்த பக்தை கேட்குறாங்க. இல்லை, அது கூடாது, அது தவறு. நீங்கள் வந்து குரு கிட்ட இருந்து மந்திரத்தை வாங்கினது தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் சொன்னப்போ, சரி என்னை நீங்கள் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பக்தை கேட்குறாங்க. அப்போ அந்த பக்தை சொல்கிறாங்க, மாத்தை சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் குரு கிட்ட இருந்து மந்திரம் வாங்கினீங்களோ அப்பயே நீங்கள் குரு மகாராஜாலேயே ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க, அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாஜி மறுபடியும் அந்த பக்தைக்கு வந்து கேட்டதுனால தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம வந்து அந்த மாதாஜி மந்திர தீட்சையோட முக்கியத்துவத்தை ரொம்பவே இதாக சொல்கிறாங்க. நம்மளும் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்புறம் ஒரு நீலிமா முகோபாத்தியாயன்னு சொல்லி ஒரு பக்தை, அந்த பக்தை வந்து மாதாஜிட்ட கேட்குறாங்க, அன்னை ஸ்ரீ சாரதா தேவியா பற்றி, அம்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி என்ன நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டப்போ, எனக்கு எனக்கு வந்து அம்மா பற்றி எனக்கு எதுவும் ரொம்ப சிறப்பாக எதுவும் சொல்ல தெரியல. ஆனால் எனக்கு வந்து ஒரு குழந்தை எப்படி அம்மா கிட்ட இருக்குமோ அது மாதிரி நான் அம்மா கிட்ட இருந்தேன் அப்படின்னு அந்த பக்தை சொல்கிறேன், மாதாஜி சொல்கிறாங்க அப்படி. அப்போ அப்போ வந்து ஒரு 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 வந்து வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஆராய்ச்சி, ரொம்ப வியப்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு மாதாஜி சொல்லிட்டு, என்னது அப்படின்னா, ஒரு தடவை அம்மாவை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பக்தர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த பக்தர்கள் எல்லாரும் வந்தப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ மாதாஜி இதை பற்றிலாம் நினச்சிட்டு எப்படி பண்ணலாங்கிறது ஒரு கவலை மாதாஜிக்கு இருந்தது. இப்போ ஓடி போய் அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இப்போ இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ, அம்மா சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லிட்டு ஒரு தடவை போய் பார்க்குறாங்க. போய் கிச்சனில் போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற சமைக்கப்பட்ட சமையல் ஒரு தடவை பார்த்துட்டு தன்னோட கையால் ஒரு தடவை ஒரு கலக்கி விடுறாங்க. இருக்கிற சமையலில் பார்த்துட்டு ஒரு சமையலை கலக்கி விடுறாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்க வந்தவங்களுக்கு எல்லாரும் மனசு திருப்தியோட சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ தான் மாதாஜிக்கு புரிஞ்சது, எப்படி அன்னபூரணியே அன்னை ஸ்ரீ சாரதாமாவாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மாதாஜிக்கு அந்த வந்தது தெரிஞ்சது. அது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அம்மாவோட இது. அப்புறம் ஒரு வாட்டி வந்து சுவாமி சாரதானந்த மகாராஜை பற்றி மாதாஜி சொல்கிறாங்க, மாதாஜி வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருந்திருக்காங்க, ரொம்பவே ஃபீவர், உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க. அப்போ மகாராஜ் ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்களுக்காக, ஏன்னா அவங்க உடம்பு சரியாகணும்னு சொல்லி. அப்போ மாதாஜி நினைக்கிறாங்க, எதுக்கு எனக்காக இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஆனால் அப்போ வந்து அந்த அளவுக்கு புரியலை அந்த அர்த்தம். இப்போ தான் எனக்கு புரியுது. எப்படின்னா, நான் காசியில் அத்தனை வருஷம் நான் தவம் இருந்தது மகாராஜோட அந்த பிரார்த்தனையினால தான் அப்படின்னு சொல்லி மாதாஜியே சொல்கிறாங்க. ஒரு தடவை வந்து சாரதானந்த மகாராஜ் ஜெயராம் பாட்டிக்கு அம்மா பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ பல்லக்கில் தான் அந்த காலத்தில் தூக்கிட்டு போகிறாங்க. 4 பேர் பல்லக்கில் மகாராஜா வச்சு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தூக்கிட்டு போகிற டைமில் வந்து ஒரு சத்தம், ஏதாவது ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அந்த வெயிட்டு இது குறையிறதுக்காக அவங்க அப்படி சத்தத்தை கொடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. நடுவுலேயே அந்த சத்தம் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. அப்போ மகாராஜ் உள்ளேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப உன்னிப்பாக கேட்குறாங்க. அப்போ அந்த பல்லக்கு தூக்கிகள் எல்லாரும் சொல்கிறாங்க, சாமி ரொம்ப குண்டு, சாமி ரொம்ப குண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு மகாராஜ், என்னை உடனே இறக்கி விடு, என்னை உடனே இறக்கி விடுன்னு சொல்லி அவர் உள்ளே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இவங்க இந்த பல்லக்கு தூக்கிகள் எல்லாருமே வந்து ஜெயராம்பாடி பக்தர்கள், ஜெயராம்பாடியில் வசிக்கிற பல்லக்கு தூக்கிகள். அதனால தெரிஞ்ச அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி தூக்கிட்டே போகிறாங்க. இது வந்து மாதாஜி ரொம்ப சந்தோஷமாக இந்த மகாராஜோட இந்த சம்பவத்தை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் இந்த நிகழ்ச்சியை வந்து. அது மாதிரி அப்புறம் மாதாஜி வந்து ஒரு ஸ்லோகத்து மூலமாக இதை நான் நிறைவு பண்ணுறேன். மாதாஜியோட வாழ்க்கை வந்து இந்த ஸ்லோகத்தில் ஃபுல்லாகவே அது அவங்களோட வாழ்க்கை நிறைஞ்சிருக்குது. அது என்னன்னா, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தங்கமய. அதாவது பொய்யிலிருந்து உண்மைக்கு, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும், மரணத்திலிருந்து மரணமிலா பெருநிலைக்கும் நடத்தி செல்வாயாக அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து பாரதி பிராண மாதாஜியோட வாழ்க்கை முழுவதுமே பிரதிபலிக்குது. எப்படின்னா, மாதாஜியோட இருந்து மாதாஜி ஒரு அறியாமையிலிருந்து ஒரு ஞான நிலைக்கும், அப்புறம் சுயநலத்திலிருந்து ஒரு சேவைக்கும், தவத்திலிருந்து
தன்னோட உலக தவ வாழ்க்கையிலிருந்து உலக நன்மைக்குமான பயணம் மாதிரி அவங்களுடைய வாழ்வு அமைஞ்சது. அவங்களோட வாழ்வே அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம அவங்க லைஃப்பை படிக்கும்போது தான் நமக்கு நல்லாவே புரியும். எந்த அளவுக்கு போராடி மாதாஜி இந்த அளவுக்கு ஒரு அந்த காலத்துல மாதாஜி ஒரு 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 சங்கம் எதுவுமே இல்லாம தனக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுல இருந்தே அவங்க தியாகத்துல இருந்து அவங்க போராடி வாழ்ந்து இவ்வளவு பெரிய சாரதா மடத்துக்கு ஒரு பிரசிடென்ட் மாதாஜி ஆயிருக்காங்கன்னா அவங்க ரொம்பவே அவங்க தபஸ்னால தான் அது. அப்புறம் இந்த ஸ்ரீ ஆண்டாள் நம்ம ஆண்டாள் வந்து எப்படி இறைவனுக்கு அன்பை அர்ப்பணித்தது மாதிரி பாரதி பிராண மாதாஜி வந்து தன்னோட வாழ்க்கையே இறைப்பணிக்காக அர்ப்பணித்தாங்க. இதோட அப்போ நம்மளுடைய சங்க குருவான பாரதி பிராண மாதாஜியோட அருள் ஆசி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். निरञ्जनं नित्यमनन्तरूपं भक्तानुकम्पाधृतविग्रहं वै ईशावतारं परमेशमीड्यं त्वं रामकृष्णं शिरसा नमामः. हरि ओं तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु.